அன்பார்ந்த செய்தியாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் காலை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய நீண்ட ஆலோசனைக்கு பிறகு தயார் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையை மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இன்று காலை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். ஒரு சிறப்பான நிதிநிலை அறிக்கையாக அனைத்து தரப்பு மக்களாலும் குறிப்பாக பொதுமக்களால் விரும்பி வரவேற்கப்படுகிறது. ஆதிச்சநல்லூர் கீழடிகளை தொடங்கி இன்று இருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய நவீன தொழில்நுட்பம் வரை அனைத்து தரப்பையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சியை சொல்லக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கையாக இந்த அறிக்கை இன்று வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக சமூக நீதி, சமத்துவம், பெண்களுடைய பாதுகாப்பு, வறுமை ஒழிப்பு, போதைப்பொருள் ஒழிப்பு போன்ற அனைத்து நிலையிலும் இந்த நிதிநிலை அறிக்கை கவனத்துடன் செயல்பட்டு இன்று வெளிவந்திருக்கிறது. அதிலும் அந்த நிதிநிலை அறிக்கையிலே பல்வேறு இடங்களிலே கடந்த ஆட்சிகள் போலில்லாமல் ஊழல் லஞ்சத்தை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்ற நோக்கத்தோடு இந்த நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் பள்ளி மாணவர்களுக்கு நமக்கெல்லாம் தெரியும் என்று இருக்கக்கூடிய பள்ளி அறைகள் எந்த நிலையில் இருக்கிறது, அதையெல்லாம் சூப்பர் கிளீன் என்னும் கூட ஒரு திட்டத்தின் கீழே அதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய வகையிலும் அந்த பள்ளி மாணவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை, கற்றல் ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய வகையிலே பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உயர்கல்வித்துறையிலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நதிநீர் இணைப்பு என்று நாம் நீண்ட காலமாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய வகையில் அதற்காக 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விவசாயிகளுக்கு நீண்ட காலமாக பிரச்சனையாக இருக்கக்கூடிய அந்த நீர் பிரச்சனையை மீட்டெடுக்கும் பொருட்டு கதவணையுடன் கூடிய தடுப்பணைகள் காவிரி கொள்ளிடத்தில் கட்டப்பட வேண்டும் என்பதை ஆய்வு செய்வதற்காகவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை மாநகராட்சி போன்ற பகுதிகளை எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நகரங்களுக்கு இணையான வசதி வாய்ப்புடன் அந்த நகரங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று அடையாறு கூவத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய திட்டத்தை குறித்து அறிக்கை தயார் செய்ய வேண்டும் என்று இந்த நிதிநிலையிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல ஏழை எளியவர்களுக்காக வீடு கட்டும் திட்டத்தை வெற்றி வீடு திட்டம் 3 லட்சமாக இருந்து 5 லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் அனைத்து தரப்பு மக்களையும் திருப்திப்படக்கூடிய வகையிலே இந்த நிதிநிலை இருக்கிறது. குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்தை பொறுத்தவரை ஹஜ்ஜுக்கான மானியம் இதுவரை 75,000 வழங்கப்பட்டிருப்பது இனி 30,000 ரூபாய் என்று உயர்த்தி வழங்கப்பட இருக்கிறது. அதே போல கல்லறை தோட்டங்கள், கபரஸ்தான்களுடைய பராமரிப்பிற்கு, சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு, சாலை வசதிகள் மேம்படுத்துவதற்கு 34 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு இந்த நிதிநிலை அறிக்கையிலே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நாகூர், வேளாங்கண்ணி, திருக்கடையூரிலே பக்தர்கள் தங்கி செல்வதற்காக தங்குமிடங்கள் அமைப்பதற்காக 60 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மகளிர் உதவும் சங்கங்கள் அமைப்பதற்கு மேலும் பல்வேறு மாவட்டங்களில் தொடங்குவதற்காகவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் எங்களுடைய மகத்தான தலைவர் கண்ணியமிகு காகிதம் இல்லத்தவர்களின் பெயரால் ஒவ்வொரு வருடமும் திருவள்ளுவர் தினம் அன்று விருது வழங்குவதாக என்று ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். தமிழுக்கான அவர்கள் ஆற்றிய சேவையை, அவருக்கு தமிழ் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்றையெல்லாம் போற்றக்கூடிய வகையிலே அந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விருதை அறிவித்தமைக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சமுதாயத்தின் சார்பிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பிலும் மிக குறிப்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மதீன் அவர்களின் சார்பிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனைத் தொடர்ந்து வருகிற 10ஆம் தேதி முதல் மானிய கோரிக்கைக்கான கூட்டம் தொடர இருக்கிறது. சிறுபான்மையினருடன் சம்பந்தப்பட்ட மானிய கோரிக்கை 27ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அந்த மானிய கூட்டத்தொடரில் இந்த சிறுபான்மை கிறிஸ்தவ சமுதாய மக்கள், இஸ்லாமிய சமுதாய மக்கள் மற்றும் பல்வேறு சிறுபான்மை சமுதாய மக்களுக்கான மேலும் பல்வேறு அறிவிப்புகள் அந்த மானிய கோரிக்கையிலே அவர்களுடைய கல்வியை மேம்படுத்தக்கூடிய வகையிலே, பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையிலே பல்வேறு திட்டங்களும் அதில் அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த அறிக்கையை வேஸ்ட் அறிக்கைன்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு.
ஏன்னா புதுசா நீங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில இருந்த எந்த விஷயத்தையுமே இந்த பட்ஜெட்ல வந்து தாக்கல் செய்யல தாவேக அரசு விமர்சனம். எதிர்க்கட்சியா இருக்கிறவங்க இந்த பட்ஜெட்டை பாராட்டினா தான் செய்தி. அதுக்கு மாற்று கருத்து, அதுக்கு எதிர்க்க உதவாது எப்போதும் எல்லா எதிர்க்கட்சியும் சொல்லக்கூடிய ஒரு சொல் தானே. ஆனால் இந்த பட்ஜெட்டை நீங்க உற்று நோக்கினா ஒன்று நீண்ட ஆய்வுக்கு பிறகு அது ஒரு ஆடம்பரமான ஒரு அறிவிப்பு கொடுப்பதாகவோ மக்களை கவரக்கூடியான ஒரு அறிவிப்புகள் செய்யணுங்கிற அடிப்படையில் இல்லாமல் உள்ளார்ந்த வகையில் ஒரு 10 வருட காலம் இந்த ஒரு தொலைநோக்கு திட்டம்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த தொலைநோக்கு திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய வகையில் என்னென்னலாம் அதுக்கான அஸ்திவாரங்கள் போடப்படக்கூடிய என்ற அடிப்படையில் அதுவும் ஒரு 2 வருடத்திலே அதையெல்லாம் செயல்பாட்டுக்கு கொண்டக்கூடிய வகையில் அடித்தளமிடக்கூடிய வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. நிச்சயமாக மக்கள் விரும்பக்கூடிய வகையிலே அதனுடைய செயல்பாட்டுக்கு வரும்போது மக்கள் அதனுடைய பலனை நிச்சயமாக உணர்வார்கள். தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி வந்து இதுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு வந்து 0 மதிப்பு கொடுத்திருக்காரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏதாவது சொல்லிட்டேன். இப்போ அவர் எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்களும் அதை பாராட்டினா தானே செய்தி. இது எதிர்ப்பு தெரிவித்து 0 சொல்றது, 5 மார்க் 10 மார்க் சொல்றது அது இயல்பா விமர்சனத்தில் சொல்றதானே. ஆளுங்கட்சியை மெச்சக்கூடிய எதிர்கட்சி என்னைக்கு இருந்திருக்காங்க, அந்த இதில் அவர்கள் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனால் இதுவரை நடந்து வந்த ஆட்சிகள் எல்லாம் எந்த நிதிநிலைக்கு எப்படி அறிவித்தார்களோ அதை விட சிறப்பான ஒரு நிதிநிலையாக இருப்பதற்கு ஒரு காரணம் நிச்சயமாக ஊழலற்ற ஒரு நிர்வாகம் என்ற காரணத்தினால் வருடம் பல்லாயிரக்கணக்கான கோடிகள் இது போன்ற விஷயங்களுக்காக லீக்கேஜ்னு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த பட்ஜெட்டில். அதுமாரி போனதெல்லாம் தடுத்து நிறுத்தினாலே லட்சக்கணக்கான கோடிகள் இந்த தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நலன்படக்கூடிய வகைக்கு அது திட்டங்களாக உருப்பெறுவது மாற்று கருத்தல்ல. அதையெல்லாம் அதை கண்டுதான் இந்த பதட்டம்லாம் எனக்கு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கெல்லாம் அதே போல இந்த ஊழல்லாம் ஒழிச்சிட்டாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 1 லட்சம் கோடி இந்த ஆட்சிக்கு மிச்சப்பட்டதுன்னா அதை வச்சு எவ்வளவு திட்டங்களை செயல்படுத்தினாங்கன்னா தொடர்ச்சியா இந்த ஆட்சி நிலை பெற்று விடுமே என்ற பதட்டம் தான் இந்த 0 மார்க் என்று சொல்றதெல்லாம். கடந்த திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்கள் தான் இந்த பட்ஜெட்லையும் சொல்றாங்க. கறவை மாடு, இந்த ஆடு மாடு வளர்க்குறது இதெல்லாம் வருது. அதை தான் இவங்க சொல்றாங்க. புதுசா ஒன்று சொல்லலைன்றாங்க. நீங்க புதுசா இவங்க என்ன சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நீங்க இந்த வெற்றி வீடு கட்டும் திட்டம்ங்கிறதுல 3 லட்சங்கிறது 5 லட்சங்கிறது உயர்த்தினதே அது எத்தனை பல்லாயிரக்கணக்கான மக்கள் பலன் தரக்கூடிய ஒரு திட்டம். அதே போல தாய்மாமன் மோதிர திட்டம்னு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 500 லட்சம் கோடி அதுக்கானது. அது ஒரு புது திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்குது. அதே போல இந்த திருமணம் செய்யக்கூடிய பெண்களுக்காக 8 கிராம் நாணயத்தில் அளவக்கூடிய நாணயம் பிளஸ் பட்டுப்புடவை வழங்கக்கூடிய ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க. அதே போல ஒரு துறையில் இப்போ நதிநீர் இணைப்பு திட்டம் கொடுத்துருக்காங்க. எல்லா துறையிலும் புதிதாக திட்டம் இருக்க தான் இருக்கும். கிட்டத்தட்ட 156 பக்கம். அது முழுமையாக நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். ஒரு துறையின் சார்பிலும் ஏதாவது திட்டங்கள் இருக்க தான் செய்யுது. நான் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சிறுபான்மை நலத்துறை சார்பில் 5 அறிவிப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் வரக்கூடிய 27ஆம் தேதி மானிய கோரிக்கையை குறைந்தது 10 திட்டமாவது இந்த சிறுபான்மை நலத்துறையில் நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். இந்த நிதிநிலையில் அறிவித்த தொடர்ந்து அதேபோல ஒவ்வொரு துறையிலும் அது போன்ற அறிவிப்புகள் நிச்சயமாக இடம்பெறும். நிச்சயமாக ஒரு சிறப்பான நிதிநிலை அறிக்கை என்பது மாற்றுகிறது. எதிர்க்கட்சி தலைவரை கைது செஞ்சாங்க. கைது செய்து அதை அவரை சிறைப்படுத்த முடியாம தாவேக அரசு தோத்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நேற்று திரும்ப அவரை விடுதலை பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, நேற்று அவர் கைது செய்யப்படான்னு யாருமே சொல்லலை. அவர் பேசினதற்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட் அடுத்து அவர் விசாரணைக்காக தான் அழைச்சிட்டு போனாங்க. அது தஞ்சாவூர்ல கம்ப்ளைண்ட் விசாரணை அழைச்சிட்டு போனோம். விசாரணை முடிஞ்சு அனுப்பிச்சிட்டாங்க. அவர் கைது செய்கிற திட்டம் யாரும் இல்லை. நேற்று கூட பேசிய மாண்புமிகு அமைச்சர் ராதவர்ஜுன் அவர்கள் அவர்களை கைது செய்யக்கூடிய திட்டம் அவங்க எதுவும் இல்லை, ஒரு விசாரணைக்கு தான் அழைச்சிட்டு போறோம்னு சொன்னாங்க. அது அவங்களா ஏற்படுத்திய பரபரப்பு. கைது செய்யணும் ஒன்று இல்லை, தவறாக இப்போ செய்தியாளர்களாகிய உங்களுக்கே தெரியும், பார்த்த அத்தனை பேருக்கும் தெரியும். சமூக வலைதளங்களே அதுக்கான விமர்சனங்கள் வருது. அவர் எப்படி பேசினாரு, எந்த இடத்துல அந்த வார்த்தையை நிறுத்தினாரு, அப்போ மக்களுடைய குரல்கள் என்னவா இருந்தது, அது எப்படி ரியாக்ட் பண்ணாரு, இது எல்லாமே ஒரு அநாகரிகத்தோட உச்சமாக தானே இருந்தது. அது பார்க்க அவரும் மறுத்து பேசினாலும் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் அது தெரிஞ்ச விஷயம் தானே. அது அனைவரும் எத்தனையோ பெண்கள் கண்டிக்க தானே செய்கிறாங்க. இது ஆளும் கட்சி மாத்திரம் இல்லை, பொதுமக்களும் இன்னும் பல்வேறு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அது கண்டிக்க தானே செய்கிறாங்க. அதுவும் ஒரு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், அது நடந்தது காவிரிக்கான போராட்டம், அதை பேசாமல் அதை திசை திருப்பக்கூடிய வகையில் இதேமாதிரி ஒரு சிறப்பான பட்ஜெட்லாம் வந்தால் இன்னைக்கு பேர் வாங்கிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் அது ஒரு சேற்றை வர இறைக்கக்கூடிய வகையான ஒரு முயற்சி தான் அது. செய்தியாளர்கள் மீது தாக்கப்பட்டிருக்காங்க. நேற்று இதே உதயநிதி செய்தியாளர்கள் கடுமையாக தாக்கப்பட்டிருக்காங்க. ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கக்கூடிய செய்தியாளர்களை மதிக்க வேண்டும், அவருடைய மாண்போடு நடத்த வேண்டும் என்பது மரபு. அதான் எல்லாரும் செய்யணும். அதை மீறி அதை யார் தவறு செய்திருந்தால் நிச்சயமாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நிதித்துறை அந்த நிதிநிலை கூட்டத்தொடர் தொடர்ச்சியாக அவர் சொல்றாரு. ஏன்னா ஏற்கனவே வெள்ளை அறிக்கையிலே 10 லட்சம் கோடிக்கு அதிகமான கடன் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது.
ஆனால் இந்த கடன்களை குறைப்பதற்கும் அதெல்லாம் அதுக்கான வட்டி கட்டுவதே ஒரு பெரிய சுமை இந்த அரசுக்கு இருந்துகிட்டு இருக்குது. இப்போ புதிதாக ஆட்சி பொறுப்பேற்று இருக்கிறது. வருவாயை பெருக்குவதற்கும் கடன் சுமையை குறைப்பதற்கும் அதற்கான முயற்சிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்கள் அதெல்லாம் ஒரே நாளில் நடந்து விடாது. ஓரிரு வருடங்களே தொடர்ச்சியாக அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக காணப்படும். அதற்கான முயற்சிகளை இது நிச்சயமாக இந்த அரசு மேற்கொள்ளும். மக்கள் அதிகமாக எதிர்பார்த்து விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யணும்னு, அப்புறம் இந்த 2500 பணம் தரணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்புறம் அந்த அன்னபூரணியில் 6 சிலிண்டர் தரேன்னாங்க. இதை தான் மக்கள் எதிர்பார்த்து இதனால தான் தாவேக்காக்கு பெரும்பாலும் ஒரு வாக்களித்தாங்க. ஆனால் இந்த பட்ஜெட்டில் அது எதுவுமே இல்லை. தேர்தல் வாக்குறுதியில் அவர் சொன்னது உண்மைதான், யாரும் மறுக்க இயலாது. ரெண்டாவது, வெற்றி பெற்ற பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இருக்கக்கூடிய நிதிநிலை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையை தந்தார்கள். அதோடு விவசாய கடனை பொறுத்தவரை முழுமையாக தள்ளுபடி செய்யாவிட்டாலும் 75,000 வரைக்கும் உள்ள கடனை தள்ளுபடி செய்கிற அடிப்படையில் 6,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இந்த 2,500 திட்டம், சிலிண்டர் திட்டம்லாம் உடனடியாக இல்லைனாலும் வரக்கூடிய ஆண்டுகளில் நிச்சயமாக செயல்படுத்தப்படும். ஏன்னா சென்ற ஆட்சியிலும் இதேபோல் 1,000 ரூபாய்க்கு மகளிருக்கான குடும்ப உரிமை தொகைன்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 வருஷம் கழித்து தான் கொடுக்கப்பட்டது. இப்போ ஆட்சிக்கு வந்து 2 மாதம் தான் ஆகுது. நிதிநிலையை பொறுத்து அடுத்தடுத்த வரக்கூடிய ஆண்டுகள் நிச்சயமாக அது அவங்களுக்கு நடைமுறைக்கு நிச்சயமாக வரும். சென்ற ஆட்சினா அவங்க அப்பதான் ஃபர்ஸ்டே ஸ்கீமை கொண்டு வராங்க. இது ஆன்கோயிங் ஸ்கீம் தான். அவர் முதலமைச்சராக ஓட்டு கேட்குறப்பே தெரியும் அவருக்கு 1000-2000 ரூபாய் தரேன்னு தான் சொன்னாரு. அதில் இதில் தள்ளி தரணுன்ற இது கிடையாது. இல்லை, ஆன்கோயிங் ஸ்கீமை நம்ம நிப்பாட்டலையே. ஆன்கோயிங் ஸ்கீம் படி 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டு தான் இருக்கு. 2,500 கொடுக்குறங்கிறது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அது எப்போது கொடுக்குறோங்கிறத இந்த நிதிநிலை சூழ்நிலையை பொறுத்து சில மாதங்களும் சில வருடங்களும் தள்ளி நிச்சயமாக அது நடைமுறைக்கு வரும்.